வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஸ்ரீநகர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து நம் செய்தியாளர் கணபதி அங்கிருந்து அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். வெள்ள நிவாரணப் பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஸ்ரீநகர் மற்றும் அதன் அருகில் இருக்கும் பகுதிகளிலே சட்டம் ஒழுங்கு நிலை கவலைக்குரியதாக இருக்கிறது, சீர்குலைந்திருக்கிறது. இதற்கு காரணம் வீடுகள் வெள்ளம் பாதிக்கப்பட்டிருப்பதால் அதை காலியாக விட்டு சென்றால் உள்ளே நுழைந்து பொருட்களை திருடுவதாகவும் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை என்றும் போலீசார் எங்கே கண்ணிலேயே தென்படவில்லை என்றும் பொதுமக்கள் குறை கூறுகிறார்கள். ஏனென்றால் போலீஸ் தலைமையகம் முழுக்க தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. இதை தவிர பல்வேறு காவல் நிலையங்களும் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. இதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு நிலையெல்லாம் சரி செய்து அதன் பிறகு சாலைகளை சீரமைத்து பள்ளிகளை சீரமைத்து மருத்துவமனையை சீரமைப்பதற்கு பல மாதங்கள் பிடிக்கும். அதற்குள் குளிர் வந்துவிடும் என்பதால் தேர்தலையும் உடனடியாக நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே ஜம்மு காஷ்மீரிலே தேர்தல் 2015 தான் நடக்கும் என்பது உறுதியாகிவிட்டது. அதிலும் எப்போது நடக்கும் என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் தருண் அரோடாவுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, ஸ்ரீநகர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து.